இங்கே ஹவுசிங் போர்டு ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தமான இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே மக்களுக்கு வந்து அவங்க என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து வீடு கட்டி 200 216 பேத்துக்கு வந்து இந்த வீட்டை வந்து நம்ம கொடுப்போம்னு சொல்லி அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீடு கட்டி ஆல்மோஸ்ட் 9 மாதம் மேலே வந்து 1 வருஷம் ஆக போகுது. இந்த மாதிரி வீடு கட்டி யாருக்குமே அந்த உரிமையாளருக்கு வந்து இன்னும் போய் சேரல. இதனால என்ன பிரச்சனைனா, ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இவ்வளோ செலவு பண்ணி கட்டின வீடு, இன்னைக்கு கட்டி வந்து அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறாங்க. இதே வந்து ஆல்மோஸ்ட் 50 கோடிக்கு மேலே செலவாயிருக்கிற ஒரு இடம். இப்படி 50 கோடிக்கு மேலே வந்து செலவு ஆயிருக்குன்னா, இது யாரோட மனம்? மக்கள் மக்கள் வரி பணத்தை அரசாங்கம் வந்து இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ வீண் பண்ணி மக்களுக்கு வந்து பாவம் அவங்க வந்து இன்னைக்கு இந்த வீடு இல்லாமல் வெளியில் போய் அவங்க வாடகைகளுக்கு தங்கிட்டு இருக்காங்க. அந்த வாடகையில் தங்கணுங்கிற அவங்களுக்கு சொந்த வீடு அவங்க உரிமையான வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு அவங்க வெளில வந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தினசரி கூலியில் வேலை செய்கிற மக்கள் தான் இங்கே பயன்படுறாங்க. அவங்களாம் வந்து டெய்லி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வாடகைக்கே தேவையில்லாத அனாவசியமான செலவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த இதை வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது பில்டிங்லாம் கட்டி வச்சு இன்னும் வீண் போனால் பாருங்கள், உள்ளெல்லாம் போனால் ரொம்ப டேமேஜ் ஆகி பார்த்தா அனிமல்ஸ் போய் அங்கே ஃபுல்லாக வந்து அதை அனிமல்ஸ்லாம் ஃபுல்லாக டாய்லெட் லிட்டர் பண்ணி ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி பில்டிங் வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா பில்டிங் வந்து இது வந்து ரொம்ப பாழடைஞ்சு போயிடும். இதனால வந்து நிறைய கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி அது வீண் செலவு அதிகமாக செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இதை வறுமையாக கண்டிக்கிறேன். இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து மக்களோட வரி பணத்தை இப்படி வீண் பண்ணக்கூடாது. காரைக்கால்லேருந்து 27 மீனவர் வந்திருக்காங்க. நீங்கள் உதவி செஞ்சா நீங்கள் காலைல சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி உதவி செஞ்சீங்க? உண்மைக்கு 3 பேர் வந்து சிறையில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி உங்களோட என்ன மாதிரி உதவி நீங்கள் செஞ்சீங்க? இல்லை, எங்கள் சைடில் வந்து அவங்க ஃபேமிலிக்கு போய் ஃபஸ்ட் நாங்கள் சந்திச்சு, இந்த அரசாங்கம் யாருமே வந்து நடவடிக்கை எடுக்க அவங்க ஃபேமிலி கூட போய் பார்க்கல. அவங்க வந்து கதறாங்க. உண்மையாகவே அரெஸ்ட் ஆகிருக்காங்களா, என்ன ஆச்சு, அவங்க ஹஸ்பண்டு, அப்பா, அவங்களோட அண்ணன் தம்பிங்கெலாம் வந்து என்ன நிலைமை ஆச்சுன்னு அவங்களுக்கு புரியாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் போய் விலைக்கு இந்த மாதிரி அவங்க நல்ல கண்டிஷனில் இருக்காங்க, நம்ம தெரிஞ்சவங்கள அங்கே ஆளுகளாக இருந்தாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி நேரில் போய் சந்திக்க சொல்லி அங்கேருந்து இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நலமாக இருக்காங்க. நம்ம மன்ற ஆளுங்கெலாம் போய் இங்கே 2 வாட்டி அவங்களுக்காக போயிட்டு இது பண்ணாங்க. அது போக நம்ம லாயர்ஸ்லாம் நம்ம சொந்த செலவில் லாயர்ஸை வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து லாயர்ஸ் வச்சு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்கள மருந்து கூட கொடுக்கறதுக்கு வசதி இல்லாமல் நிறைய இந்தியன் எம்பசிலேருந்து நிறைய சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த சோப்பு கூட 27 பேர்த்துக்கு 10-15 சோப்பு கொடுத்து அதை பாதியாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சோப்பை திரும்பி வரும்போது அந்த சோப்பை கூட திரும்பி வாங்கி கேட்டு அந்த மாதிரி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது போக டேப்லெட்ஸ்லாம் 30 டேப்லெட், ஏதோ ஒரு சின்ன நோய்க்கு போனால் 30 டேப்லெட் கொடுத்து அவருக்கு அதுலேருந்து வேற ஒரு நோய் வந்து கட்டிலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச உதவி, அவங்களுக்கு உரிய உணவு, வேறு என்ன வசதி, சின்ன சின்ன தேவைப்படுற வசதிகள்லாம் எங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு மன ஆறுதலோ எங்கள் சைட்லேருந்து லாயர்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் எங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்ச சப்போர்ட் செஞ்சு கொடுத்தோம். சார், இந்த வீட்டை பராமரிக்கிறதுலாம் வந்து 1.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அதை ஜேசிபி ஏதாவது பண்ணுறது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, ஃபஸ்ட்டு அரசாங்கம் வந்து அவங்க முன்னெடுத்து பண்ணணும். ஃபஸ்ட்டு அரசாங்கம் அவங்ககிட்ட பணம் இருக்குது. இப்போ நாங்கள் பான்டெக், பான்ஃபேப் இவங்கெல்லாம் போய் பார்க்குறோம். இது வந்து அரசாங்கம் வந்து அவங்கள வச்சு பயன்படுத்தி அந்த மக்களோட காசை வந்து எல்லாம் அவங்க சொந்த பயனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இலவசமான வேட்டிஸ்லாம் செஞ்சுக்கிட்டு வேட்டியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மக்களுக்கு கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு வந்து திரும்பி காசு கொடுக்காம இன்றைக்கி வந்து லாஸ்ட்டில் போய் அவங்க 65 மாதம் 4 வருஷம் 5 வருஷம் சம்பளமே கொடுக்காம அவங்கள போய் இவ்வளோ பாடுபடுத்தி உட்காந்து அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் ஃபஸ்ட்டு அவங்க உரிய வேலையை செய்யணும். நானே வந்து என் கையில் காசை எடுத்து நான் போட்டு செஞ்சேன்னா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்குது? என்னால் முடியல, அவங்களால முடியலன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நான் எடுத்து நான் செய்வேன். அவங்களால முடியல, என்னால் முடியாது அப்படின்னா நம்ம செய்யலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் அவங்க கையில் வந்து அப்புறம் எதுக்கு அரசாங்கம் பட்ஜெட்டு எதுக்கு போடுறாங்க? அவங்க பட்ஜெட் போட்டால் அவங்களோட உரிமை இதெல்லாம் பேசிக் கட்டி இவ்வளோ 50 கோடி செலவு பண்ணிட்டு அந்த 1 லட்சத்தை இவங்களுக்கு எப்படி அவங்ககிட்ட போய் டிமாண்ட் பண்ணலாம்? பஸ் டிமாண்ட் பண்ணுறதே தப்பு. இப்போ காசு வந்து நியாயமான காசாக இருந்தால் பரவாயில்ல, இது நியாயமான காசு எப்படி அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்படி போய் அவங்கள போய் இந்த மாதிரி காசு கொடுங்கன்னு போய் கேட்கலாம்? அதுவே ஊழல்ங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது. சார், நீங்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க. மற்ற அரசியல்வாதியை போய் நானும் அரசுக்கு வந்தால்தான் செய்வேன் அப்படின்ற ஒரு மனப்பாகம் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களை பயங்கரமாக விமர்சனம் செஞ்சுருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் அதாவது பதவி மோகம் தான் உங்களுக்கு தவிர மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் இல்லை அவருக்கு அப்படின்றத உங்களுக்கு விமர்சனம் சொல்லியிருக்காரு. வையாபுரின்னு மணிகண்டனும் ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்.
இல்லைங்க, நம்ம தான் செஞ்சுட்டு தான் இருக்கோமே. மக்கள் சொல்லல செயலுங்கிற இதில் வந்து ரோடு போடுறதா இருக்கட்டும், இப்போ எஜுகேஷனாக ரோடு இருக்கட்டும். எங்க போட்டிருக்கீங்கன்னு கேக்குறேன். அதான் நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணாலே எல்லாமே தெரியும். நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் பண்ண நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய கேஸ் வாதாடுறதுக்கு நம்ம கேஸ் ஒரு ஊழல் பண்ணி ஃப்ரான்ஸில் போய் எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. அந்த கேஸ் 80 பேர் 100 பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது வந்து அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், இப்போ நம்ம ஃப்ளட் வந்தப்போ பெஞ்சல் புயல் அப்போல்லாம் 8 கோடி எங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து 8 கோடி வாங்கி எல்லா மக்களுக்கும் நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் டேட்டாஸ் நாங்கள் அக்கௌண்ட் வேணால் எடுத்து கொடுக்குறோம். நம்ம எவ்வளோ வருஷம் ஒரு பிரச்சனைன்னு வருது. இங்கே இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணது தான் அந்த போய் வேர்ல்டு ரெக்கார்டில் போய் மெமரியில் போய் அவார்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இங்கே ஃபிசிக்கலி சேலஞ்ச் பேஸ்கெட் பால் பசங்க வந்து இங்கே ட்ரெயின் டிக்கெட் கூட இங்கே ஃப்ளைட் டிக்கெட் போட முடியாமல் அரசாங்கம் நம்பி இருந்தாங்க. அவங்க போக முடியல. அவங்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். அது போக மகளிர் இந்த மாதிரி இப்போ இவங்க ஃபிஷர்மென்ஸ் போய் அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுறோம். வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ கூட நாங்கள் வந்து அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுத்து சம்பளம் கொடுக்காத மக்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுறோம். அந்த மாதிரி நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒன்று செஞ்சுட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுய உதவி குழு மாதிரி வந்து வச்சு இந்த கஷ்டப்படுற லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்கு நம்பி ஒரு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வேலை செஞ்சு தான் இருக்குது. செய்யலேன்னு சொல்கிறது வந்து அது நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்தாலே தெரியும் என்ன செய்யணும் என்ன செய்யலை. கோவையில் சொந்த மண்ணில் கோவையில் நிற்க கவுன்சிலர் கூட நிற்க முடியல. ஆனால் புதுச்சேரியில் சில அரசியல் கோமாளியின் பேச்சை கேட்டவர் இங்கே வந்து சில தவறான முன்னெடுப்புகள் செய்கிறார் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஆமாம், அதான் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் யார் கோமாளி, உண்மையாகவே யார் ஜெயிக்கிறாங்கிறது அப்போ தான் தெரியும். அடுத்து நம்ம என்ன சார் அடுத்த கட்டமான கட்சி எப்போ நம்ம பதிவு பண்ணுறோம்? ஏன்னா இன்னொரு 3-4 மாதம் தான் இருக்குது கட்சி. அது வந்துட்டு இருக்கு. எல்லாம் டிசம்பரில் கட்சியை அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அது போக பாத யாத்திரை நாங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. அது இப்போ தான் இப்போ தான் நவம்பர் இருக்குது. இப்போ அடுத்த மாதத்தில் மோஸ்ட்டாக எல்லாம் கட்சி ஓப்பன் கண்டிப்பாக கட்சி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது கையில் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். அது கரெக்டாக வந்தோடனே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இந்த வீட்டோட பராமரிப்பு செலவு வந்து முழுசா அரசாங்கம் எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. இல்லை, ஃபஸ்ட்டு யார் செலவு பண்ணணும்? ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு யார் ஃபஸ்ட்டு செலவு பண்ணணும்? மக்கள் ஒத்துழைப்பு இல்லை, அதனால தான் கொடுக்க முடியலன்னு. மற்ற ஒத்துழைப்பு எப்படி வீடு கட்ட விட்டாங்க? இப்போ மக்கள் ஒத்துழைக்கலைன்னா எப்படி வீடு கட்டியிருக்க முடியும்? இப்போ மக்கள் ஒத்துழைக்கலைன்னா இந்த ரோட்டை விட்டு நீங்கள் அங்கே தாண்டி போயிட முடியுமா? மக்கள் ஒத்துழைக்குங்கிறது சொல்லக்கூடாதுங்க. மக்களவே வந்து குற்றம் சொல்லக்கூடாது. மக்களுக்காக வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளை எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க டெய்லி ஒரு வேலைக்கு போகலன்னா அவங்களால இந்த மாதிரி உட்காந்து வந்து நின்று பேச முடியாது. அவங்க டைம் இருக்காது. அவங்க வேலை பார்க்கணும். வேலை பார்த்து பிரச்சனை வந்துச்சுன்னா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுறாங்க. இங்கே பட்டா இல்லைன்னு சொல்லி ஒரு நேற்று போய் சந்தித்தோம். அவங்க வீட்டை இடிச்சிருக்காங்க. அவர் வந்து அந்த ஆர்டிஐ போட்டு ஒருத்தர் வந்து பிரச்சனை பெருசாக்குறான்னு சொல்லி அவர் நைட் வரும்போது ஒரு 2 ரவுடிஸை வச்சு கத்தியும் பொருளோட வந்து அவரை பின்தங்கி பயந்துட்டு போய் வேற எங்கேயும் ஓடி போய் தலைமறைவாக போய் தங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி வெளில வந்து எப்படி யார் வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க? இப்போ நீங்கள் அரசாங்கம் வந்து இங்கே ரவுடி அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் பயப்படுறாங்க. வெளில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதை தான் நம்ம தைரியமாக வந்து சொல்கிறோம். இந்த வீடு ஒப்படைக்க சம்பந்தமா ஜேசி மேல போராட்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்றது? கண்டிப்பாக இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் பண்ணி ஆகணும். நாங்கள் ஒரு கால அவதாரம் கொடுப்போம். நாங்களும் பார்ப்போம் இது லீகலாக எவ்வளோ டைம் கொடுக்கணும்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணால் கூட நாங்கள் 1.5 வருடங்களாகுது நீங்கள் வந்து இன்னும் மக்கள் சந்திப்பதற்கு எளிய முறையாக நீங்கள் உங்களை எங்கே சந்திப்பதும் கூட இல்லை. அவர் வந்து விடுதிகளில் தான் தங்கியிருக்காரு. பிற கட்சிகள் இருந்து நீக்கப்பட்டவர் தான் சந்திச்சுன்னு இருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்குது. மக்கள் எளிதாக சந்திப்பதற்காக எப்படி இல்லைங்க மக்கள் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ மக்கள் எளிதாக சந்திக்கிறதுனா இப்போ நான் வந்து டைரெக்டாக இப்போ கான்ஃபேப் இடத்துக்கே போய் மக்களை சந்திக்கிறேன். இப்போ வந்து பட்டா இல்லாமல் ரோட்டை இடித்தாங்க அவங்க வீட்டுக்கு அவங்க இடத்துக்கே போய் நான் சந்திக்கிறேன். இப்போ நம்ம இங்கே இந்த வீடை கட்டியிருக்காங்க இங்கே ஹவுசிங் போர்டில் இங்கேயே அந்தந்த லொக்கேஷன் தான் நான் வந்து பார்க்குறேனே தவிர நம்மளை தான் எங்கே பார்க்க முடியுது. நம்ம தான் வந்து இது எந்த அரசியல்வாதி இவ்வளோ நாள் இங்கேயே இருந்தாங்க, இங்கேயே சட்டசபையில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, யார் இந்த வேலை எடுத்து பண்ண? இப்போ நான் தானே வந்ததுக்கப்புறம் தானே இவ்வளோ அஜிடேஷன் வருது, இவ்வளோ மக்கள் நம்பி வராங்கன்னா எதை நம்பி வராங்க? ஏதோ ஒரு எதுவுமே நோக்கம் இல்லாமல் இப்போ இவ்வளோ மக்கள் சந்திக்க முடியலன்னா இங்கேயே வந்து 50 மக்கள் 100 மக்கள் இருப்பாங்க. 100 மக்களை வந்து நமக்கு சந்திச்சு தானே இருக்கோம். சும்மா இது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறக்க அவங்க ஏதோ பாவம் பயத்தில் ஏதோ சொல்லிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பயத்துக்கு எல்லாம்